1000 900 ஓட்டு அந்த மாதிரி அப்படியே போயிட்டே இருக்கும். கரெக்ட். ஆக்சுவலா சொரிநாயின்னு சொன்னது கோச்சுக்காதீங்க, ரேபிட் டாக்னு சொல்லி இங்கிலீஷ்ல சொன்னா. இது சொரிநாய் ஏன்னு சொல்றேன்னா, இப்ப அந்த மில்டன் எல்லாம் இருக்கான்ல, மில்டன் வந்து ஒரு காலத்துல வந்து நாம் தமிழர்ல இருந்தவன், அதுக்கப்புறம் வந்து தீக்கால இருந்தவன். இப்ப தீக்கால இருக்கும்போது வந்து ஒருத்தருக்கு வந்து டிஎம்கே ஆட்சியில வந்து அந்த ஒரு கான்ட்ராக்ட் ஒண்ணு கொடுக்குறாங்க. அவங்க கான்ட்ராக்ட்ல போய் அந்த யூடியூப் சேனல் நடத்துறாரு அந்த கான்ட்ராக்ட் வாங்கினவரு. அது கீழே போய் வேலை பார்க்க போனவன் இன்னைக்கு நம்ம தலைவனை பத்தி மட்டுமே பேசிக்கிட்டே இருக்கிறானே, ஏன் சொல்லுங்க? காசு. அப்ப இதுங்கெல்லாம் சொரிநாயின்னு சொல்லாம அப்புறம் என்னத்த சொல்றது ப்ரோ? இது உழவுக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? இல்ல டீசெண்டா தான் திட்டிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல, சொல்லுங்க. இல்ல இந்த மாதிரி வந்து அதாவது வந்து நான் என்ன சொல்றேன், இப்ப ஏதாச்சும் என்ன சொல்றேன்னா, இல்ல நான் என்ன சொல்றேன்னா, நம்ம இப்ப கூட அவங்கள பத்தி தான் பேசிட்டு இருக்கோம், நம்ம இன்னைக்கு நடந்த ஈவெண்ட்டை பத்தி பேசுறோம். அதுதான் பாருங்க, பாத்தீங்களா? இதுதான் வந்து சொல்ல வந்தேன் இன்னைக்கு. நான் 2-3 நாளா இதுதான் யோசிச்சுட்டு இருந்தேன், இதுதான் சொல்ல வந்தேன். பட் ஆனா பாருங்க, அதை பத்தியே பேசிட்டு இருக்கிறோம். இப்ப அதனாலதான் ப்ரோ இப்ப நம்ம கொஞ்சம் வந்து இன்னும் என்ன சொல்றது, கொஞ்சம் நிறைய டீடைல்ஸ் வந்து எடுக்கணும். ஐடி வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். நான் இன்னைக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். இன்னைக்கு நான் கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் கழிச்சு அண்ணனை ரொம்ப கிட்டக்கு பார்த்தேன் இன்னைக்குதான். மேல அனுப்பியிருக்கேன் பாரு சுரேந்தரனை, எவ்வளவு கிட்டக்குன்னா கரெக்டா அவ்வளவு கிட்டக்கு பார்த்தேன். மேல வீடியோ அனுப்பியிருக்கேன் பாருங்க. கத்தி கத்தி தொண்டை கிழிஞ்சிருச்சு. இதுதான் சென்னையில இருக்கணும். அந்த ராயப்பேட்டா ரோடே ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆயிடுச்சு அண்ணன் வெளியே வரும்போது. இல்ல அதான் சொல்லிட்டு ஹைலைட் என்னன்னா, அது விடுங்க, நான் அப்சர்வ் பண்ணது என்னன்னா, அண்ணன் வெளியில வராரு, கார்ல இருந்து இந்த டாப்பி எல்லாம் இருக்கும்ல, டிராபிக் நிப்பாட்டி இருப்பாங்கல்ல, குழந்தைங்க பெரியவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா விண்டோ இறக்கி கை காமிக்கிறது, குழந்தைங்க எல்லாம் டாப்பில மேல ஏறி டிராபிக் நிப்பாட்டினாங்க. அந்த டிராபிக் நிப்பாட்டின இடத்துல இது இப்ப முடிஞ்சிருச்சா? எல்லாமே முடிஞ்சிச்சு. அவர் கிளம்பிட்டாரு, அவ்வளவு ரிட்டர்ன் ஆயிட்டாரு. அவர் கிளம்பி நானே இங்க எக்மோருக்கு வந்துட்டேன். ஏஎன்ஐ, டைம்ஸ் நவ், சிஎன்என், ஐபின்னு எல்லாருமே ரிப்போர்ட் பண்ணிருக்கானுங்க. அதான் பண்ணட்டும், பண்ணிட்டே இருக்கட்டும். நம்ம இதை பத்தியே பேசிட்டு இருப்போம். இதை மட்டும் நம்ம எல்லாருமே சொல்லுவோம். இப்ப உண்மையா வந்து யாருமே வந்து இந்த மாதிரி எல்லாம் இருந்து அந்த நோன்பு எல்லாம் திறக்கல, அதெல்லாம் வந்து சொல்லணும். நம்ம நிறைய சொல்லிட்டே இருப்போம். ஆடியன்ஸ் இன்னைக்கு யாரு? இன்னைக்கு பாஜக காரன் தான் கதறணும். ஆனா திமுக காரன் தான் ஓட் பேங்க்ல கை வைக்கிறான்னு கதற விட்டாரு. சம கூத்தா இருக்கு. எவன் அழுகுறான், எங்கிட்ட அழுகுறான், எந்த சந்துக்குள்ள அழுகுறானே தெரிய மாட்டேங்குது. அங்கிட்டு திரும்பினா ஒருத்தன் அழுதுகிட்டு இருக்கான், இங்கிட்டு திரும்பினா ஒருத்தன் அழுதுகிட்டு இருக்கான். பாஜக காரங்க அழுக மாட்டானுங்க, ஏன்னா அவங்களோட ஓட்டுல வந்து கை வைக்கல. ஓட்டுல கை வச்சது வந்து டிஎம்கே ஆளுங்க, ஓட்டுல தான் கை வச்சது, செக்குலர் ஓட்டுல தானே கை வச்சது. அப்ப அவனுக்கு தானே அழுவானுங்க. நீங்க நோட் பண்ணீங்கன்னா, நம்ம இப்ப தலைவர் வந்து ஏதாவது டிஎம்கே அட்டாக் பண்ணி பேசுறாரோ இல்ல அடிக்க வருதோ, இவனுங்க அந்த அளவுக்கு கதற மாட்டானுங்க. ஆனா நம்ம பிஜேபிக்கு அகெயின்ஸ்டா போறோம்னு வச்சுக்குவேன், அப்ப ரொம்ப பதட்டமா வரானுங்க. ஏன்னா இவனுங்க பண்ற அரசியலே பிஜேபி உள்ள வந்துடும், பிஜேபி எதிர்ப்பு, நாங்க மட்டும்தான் இவங்க எதிர்ப்பு, நாங்க மட்டும்தான் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டை பிஜேபி இருந்துன்னு ஒரு இது பண்ணி வச்சிருக்கானுங்கல்ல. அதை இவரு சொல்லும் போது ரொம்ப பதட்டமா வரானுங்க, இன்செக்யூரிட்டியா வரானுங்க. ஐயோ சொல்லி வச்சுட்டு இருந்தா இவரு வந்து பண்ணாருன்னா அந்த எதிர்ப்பு ஓட்டெல்லாம் நம்ம அவர்கிட்ட போயிடும் அப்படிங்கிற பயப்படுறானுங்க. அதுதான் பிரச்சனை. நான் உங்களுக்கு சொல்றேன் சுரேந்தர் ப்ரோ, ஆக்சுவலா வந்துட்டு வருஷம் ஜமாத்துல சொல்லி ஓட்டு எல்லாத்தையும் திமுகக்கு போடுங்கன்னு சொல்லுவானுங்க. இப்போ ஒரு யங்ஸ்டர் எந்திரிச்சு நான் ஏன் நீ சொல்ற ஆளுக்கு போடணும், எனக்கு இவர் நல்லது பண்ணுவான்னு தோணுது, அவருக்கு நான் போடுறேன் அப்படின்னு சொல்றான்னா அந்த பிரச்சனை அங்கதான் ஆரம்பிக்குது. ஆல்ரெடி அந்த போன வாட்டி ஜெனரல் எலெக்ஷன் அப்போவே ஜமாத்துலயும் நடந்துச்சு, சர்ச்லயும் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். சர்ச்லயும் சரி ஜமாத்துலயும் சரி இவங்க முன்னாடியே போய் பேசி அவங்க ஆதரவை மொத்தமா வாங்கிடுறது, அவங்க யாரு சொல்றாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் ஓட்டு போடுறது, இந்த மாதிரி தான் இவனுங்க ஓட்டு வாங்கிட்டு இருக்கானுங்க. அது வந்து இப்போ பிரேக் ஆயிரும் எனக்கு தெரிஞ்சு. இப்போ வர எலெக்ஷன்ல அந்த மாதிரி இந்த மொத்தமா சிறுபான்மையினர் ஓட்டுனாவே திமுகவுக்கு தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிருக்காங்கல்ல, அந்த நரேட்டிவ் வந்துட்டு இல்ல ப்ரோ, நரேட்டிவ் இல்ல ப்ரோ, அது உண்மையா நடந்ததான் ப்ரோ. இப்ப உண்மையா நடக்கிறதுதான். முஸ்லீம் ஓட்டும் கிறிஸ்டியன்ஸ் ஓட்டும் ஃபுல் அண்ட் ஃபுல் டிஎம்கேக்கு போறதுனாலதான் நிறைய வந்து அவங்க ஜெயிக்கிறாங்க. ஆனா அவங்க ஓட்டுலாம் வாங்கியும் இவங்க ஏமாத்திட்டு தானே இருக்காங்க. அது அவங்கதான் ப்ரோ சொல்லணும், அது அவங்கதான் சொல்லணும் ப்ரோ. அது அவங்க புரிஞ்சுக்கணும். அவங்க ப்ரோ இப்ப அவங்கள வந்து குறையும் சொல்ல முடியாது. ஏன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப வந்து
லெசர் ஈவில் கிரேட்டர் ஈவில் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. கரெக்ட். அப்ப லெசர் ஈவில் எது? லெசர் ஈவில் யாருங்க? அதுதானே. அவங்க வந்து பாவம். இப்ப ஆக்சுவலா வந்து இப்ப வந்து நம்ம ஊர்ல ஒருத்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு சிட்டிசனா வந்து அவங்க வந்து ஒரு எதுவுமே இல்லாம ஒரு பயம் இல்லாம ஒரு நல்ல சுதந்திரமா இருக்கணும். ஆனா இப்ப வந்து இருக்கிற அந்த பிஜேபி ஆட்சியில வந்து யாருமே வந்து அந்த சுதந்திரமாவே இருக்கல, இந்த சிறுபான்மையினர் நிறைய பேரு. அப்படின்னு இருக்கும்போது அது தமிழ்நாட்டுல நம்மளுக்கு தெரியாது ப்ரோ. நான் வந்து தெலுங்கானால இருந்திருக்கிறேன், இன்னும் கொஞ்சம் ஏரியாலாம் இருந்திருக்கேன். தமிழ்நாட்டுல அவ்வளவா தெரியாது. ஆனா வேற ஊர்ல எல்லாம் ரொம்ப ரொம்ப இதா இருக்குது. ஸோ அப்படின்னு இருக்கும்போது அவங்க லெசர் ஈவில் அப்படித்தானே பார்க்க முடியும். ஸோ அந்த நம்பிக்கையை வந்து நம்ம ஆள் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்ப இன்னைக்கு போனார்ல, சூப்பரான ஒரு விஷயம். இதே மாதிரி நம்பிக்கையை கொடுத்துக்கிட்டே இருக்க அவங்களோட ஓட்டு வரும். அதே மாதிரி நம்ம தலைவரும் அவங்களுக்கு வந்து உண்மையா வந்து நல்லது செஞ்சுக்கிட்டே இருக்கணும். எப்பயுமே செய்வாரு, அதெல்லாம் செய்வாரு. அதே மாதிரி செஞ்சுக்கிட்டே இருந்தா அது பார்த்துக்கும் போயிட்டே இருக்கும். அதனால வந்து நம்ம என்ன சொல்றது, ஒரு முக்கியமான நிகழ்வு வந்துட்டு இந்த எஸ்டிபிஐ கட்சியை சேர்ந்த நெல்லை முபாரக் சொல்லியிருந்தாரு. ஆக்சுவலா வந்துட்டு யாரெல்லாம் தமிழ்நாட்டிலயோ இல்ல இந்தியா லெவலையோ பாஜகவை எதிர்க்கிறாங்களோ நீங்க அவங்கள வந்துட்டு வரவேற்று உங்களோட சேர்த்துக்கணும். ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா பாஜக எதிர்ப்ப கூட ஒரு மோனோபோலியா தான் பாக்குறீங்க. நீங்க மட்டும் பாஜக எதிர்ப்பு செய்யணும். மித்த யாராவது பாஜக எதிர்ப்பு செஞ்சாங்கன்னா அவங்க வந்துட்டு பாஜக காரன்ற முத்திரை குத்தி நீங்க அவங்கள ஒதுக்குறீங்க. இந்த மாதிரி வேலையை ஏன் பாத்துக்கிட்டே இருக்கீங்க தொடர்ந்து? திமுக கூட்டணி மட்டும் தான் பாஜகவை எதிர்க்கணுமா? ஏன் விஜய் எதிர்க்க கூடாதான்னு இன்னைக்கு வந்து நெல்லை முபாரக் கேக்குறா. அப்படி அது வந்து ரொம்ப நியாயமான கேள்வி. இது ஏதாவது ஒரு கொத்தடிமை வந்து இதுக்கு பதில் சொல்லி அது நிறைய போடுவோம் ப்ரோ. அது அந்த இதெல்லாம் இது ஷேர் பண்ணுங்க ப்ரோ. அதை மட்டும் கேட்போம். அது மாதிரி பண்ணுவோம் ப்ரோ. அந்த மாதிரி கேட்க இவனுக்கு என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். அப்ப அவனுக்கு என்ன பண்ணுவானுங்க, இந்த முபாரக்குங்கிறவர் வந்து இவர் வந்து RSS ஓட கைக்கூலி. இவர் வந்து நேரடியா களத்துல RSS கூட சண்டை போட்ட கூட்டம் SDPI எல்லாம். அதாவது வந்துட்டு முஸ்லீம் கட்சிகள்லாம் வந்துட்டு திமுக கூட கூட்டணியில இருக்கு. IUML சொல்லிட்டு ஒரு கட்சி இருக்கு. SDPI வந்து திமுக கூட போக ட்ரை பண்ணவங்க தான். ஆனா IUML என்ன சொல்லிட்டானுங்கன்னா SDPI நீங்க உள்ள சேர்த்துக்கிட்டீங்கன்னா அப்ப நாங்க வெளியே போயிருவோம்னு சொல்றாங்க. அப்பனா நீங்க உங்களுக்குள்ளேயே வந்துட்டு ஒரு மோனோபோலி கிரியேட் பண்ணி நாங்க மட்டும்தான் அவங்களுக்கு எதிர்ப்பு அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டுல நடக்கிற எல்லாத்தையும் கண்ணை மூடிக்கிட்டு வெறும் பாஜக எதிர்ப்பை மட்டும் காமிக்கணும். இங்க இருக்கவே செத்தா என்ன இல்ல உயிர் பொழைச்சா என்ன, இங்க கொள்ளையடிக்கிறவன் கொள்ளையடிப்பான், மணல் அள்ளி கொள்ளையடிப்பான், கக்கூஸ்ல வந்துட்டு ஊழல் பண்ணி கொள்ளையடிப்பான். இந்த கொள்ளையெல்லாம் கேட்டா இவன் சங்கி பையன். எப்படி ஆக்கிட்டாங்கன்னா முத தளபதி கட்சி ஆரம்பிச்ச புதுசுல கரப்ஷன் பத்தி பேசினா கரப்ஷனை பத்தி பேசுறவன் எல்லாம் பூமரு. கரப்ஷன்ன்றது ஒண்ணு இல்லவே இல்ல தமிழ்நாட்டுல. கரப்ஷன் இல்லாம ரொம்ப புகழேந்திய ஆட்சி தான் நடத்திக்கிட்டு இருக்கு. ஆனா அப்படி இருக்கும்போது பாஜக எதிர்ப்ப மட்டும்தான் பேசணும்ன்ற ஒரு சூப்பரான ஒரு கண்டிப்பா பேசவே ஆகணும். ஆனா அதுக்கு நீங்க நடக்கிற ஊழலை பத்தி பேசாம இருக்க கூடாதுல்ல. ஆக்சுவலா ப்ரோ இப்ப இவனுக்கு வந்து சொல்றானுங்களா கரப்ஷன் வந்து ஒரு பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லி. இப்ப கரப்ஷன் ஒரு பிரச்சனையே இல்லைன்னா செந்தில் பாலாஜி உள்ள தூக்கி வைக்கிறப்ப இவனுங்களால என்ன பண்ண முடிஞ்சிச்சு? எவ்வளவு நாள் இருந்தாரு. அது பொய் கேஸ் இல்ல ப்ரோ. இப்ப நீங்க கரப்ஷன் பண்ணீங்கன்னா பிஜேபி அதை மோப்ப முடிச்சுட்டு வந்து உங்களை எப்படி வேணாலும் மிரட்டுவான். மிரட்டிட்டு நாளைக்கு கையெழுத்து போட வைப்பான். இப்ப வந்து பன்னீர்செல்வம் வந்து அந்த நீட்டுக்கு வந்து கையெழுத்து போட்டார்ல, அதே மாதிரி கையெழுத்து போட வைப்பான். அப்ப கையெழுத்து போடும்போது என்ன பண்ணுவீங்க? கரப்ஷனால தானே அது வருது. அப்ப கரப்ஷன் வந்து ஒரு இதுவே கிடையாது அப்படின்லாம் சொல்லவே முடியாது. அது என்ன சொல்றது, துரைமுருகன் வந்து பதறி அடிச்சுக்கிட்டு டெல்லிக்கு எதுக்கு போனோம்? மணல் கொள்ள நீ அடிக்கிறதுனால தானே. நான் என்ன சொல்றேன், நீ உண்மையா பண்ணாத பட்சத்துல இன்னும் பாஜகவை ஸ்ட்ரென்த்தா எதிர்க்கலாம்ல. இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணி தொலைக்கிற அவன் வந்து இடி இன்கம் டாக்ஸ் உன்னை தூக்கிட்டு போய் லாக் பண்றான். அப்புறம் நீ வந்துட்டு அவனுக்கு வந்துட்டு நீ மறைமுகமா ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு என்ன நிச்சயம்? மறைமுகமா இல்ல ப்ரோ. இப்ப நாளைக்கு அவன் வந்து உங்களை பிளாக்மெயில் பண்ணா நீங்க என்ன சொல்லுவீங்க? இவ்வளவு காசு அடிச்சு வச்சிருக்கிறடா, இதாண்டா அவனோட விஷயம், எல்லா காசையும் என்கிட்ட கொடு, இல்லைன்னா வந்து உன் கட்சியில இருக்க இதெல்லாம் சொல்லு, அந்த இந்த இதுல வந்து கையெழுத்து போடு, நாங்க சொல்றதுல கையெழுத்து போடு அப்படின்னா கையெழுத்து போட்டு தானே ஆகணும். அப்படித்தானே போவானுங்க. இன்னைக்கு இவ்வளவு எதிர்க்கிறவங்க முதல்ல தமிழ்நாட்டுல பிஜேபிக்கு கேட் ஓபன் பண்ணதே திமுக தான். 1999 முத கூட்டணி வச்சு தான் கட்சியையும் இல்ல ப்ரோ. ஆக்சுவலா பிஜேபி வந்து ஃபர்ஸ்ட் வந்து 96ல வந்து ஜெயிச்சதாங்க ப்ரோ நாகர்கோயில்ல. அதுக்கு முன்னாடி வந்து 98ல வந்து ஜெயலலிதா தான் ஃபர்ஸ்ட் கூட்டணி வச்சது.
கூட்டணி வச்சு ஆஹா ஜெயலலிதா கவுத்தோனதான். பாஜகவை தமிழ்நாட்டுல கூட்டிட்டு வந்தது டிஎம்கே தான் ப்ரோ. இல்ல ஏடிஎம்கே இல்ல இல்ல டூ தௌசண்ட் இல்ல இல்ல ஃபோர்ல தானே ப்ரோ 4 இல்ல இல்ல சீட் வின் பண்ணது அவங்க. இல்ல 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 2004 ப்ரோ 2006 ஆகுது. இல்ல ப்ரோ 96ல வந்து ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, ஜேக்கு வந்து ஆப்போசிட்டா வந்து ஒரு பெரிய இது நடந்துச்சு. அதுல வந்து ஒரு 4 எம்எல்ஏ மட்டும்தான் டிஎம்கே தவிர்த்து, அதாவது ஏடிஎம்கே தவிர்த்து டிஎம்கே தவிர்த்து வந்தவங்க. அதுல 4 பேர்ல ஒரு ஆள் வந்து பிஜேபி ஆள். அவங்க வந்து கன்னியாகுமரி நாகர்கோயில்ல ஒருத்தர் ஜெயிச்சாப்ல. அது 96ல. 98ல வந்து ஜெயலலிதா ஃபர்ஸ்ட் வந்து இவங்களோட வந்து கூட்டணி வச்சாங்க, பிஜேபியோட கூட்டணி வச்சாங்க. கூட்டணி வச்சு பண்ணும்போதுதான் அப்ப வந்து எங்க கோயம்புத்தூர்ல வந்து ஒரு குண்டு வெடிச்சிச்சு. குண்டு வெடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த 98ல கொஞ்சம் வந்து ஜெயலலிதா வந்து இவன் அப்ப வந்து ரொம்ப கரப்ஷன் அந்த ப்ராப்ளம் எல்லாம் இருந்தும் நிறைய சீட்டு ஜெயிச்சாங்க. ஜெயிச்சு ஆனா போனதுக்கு அப்புறம் வந்து இவங்க என்ன சொன்னாங்கன்னா, என் மேல இருக்க கேஸ் எல்லாத்தையும் எடுத்துரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் வந்து டிஎம்கே ஆட்சியை வந்து டிஸ்மிஸ் பண்ணிடு அப்படின்னு சொன்னாங்க. இது ரெண்டும் வந்து செய்ய முடியாது அப்படின்னு சொன்னதுனால பிஜேபியை கவுத்துருச்சு. பிஜேபியை கவுத்தோன்னா உடனே அடுத்த நிமிஷம் டிஎம்கே போய் அவங்களோட சேர்ந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து வாஜ்பாய் இருந்தார்ல, அது வரைக்கும் அங்கதான் இருந்தாங்க. இதுல என்ன விஷயம்னா, இப்ப இந்த விஷயம் எல்லாம் விடுங்க, இதை டைல்யூட் பண்ணல, சாரி. இதுல என்ன விஷயம்னா, இந்த டைம்ல தான் வந்து கோத்ரால வந்து ஒரு பெரிய கலவரம் குஜராத்ல நடந்துச்சு. மத கலவரம் ஆமா, நடந்துச்சு. மத கலவரம் நடந்துச்சு. அந்த கோத்ரா கலவரத்தினாலதான் இன்னைக்கு வந்து பிஜேபி ஒரு பெரிய அளவுல இருக்குது. அது வந்து எந்த அளவுக்கு கொடுமையான விஷயம்னா அந்த அளவுக்கு கொடுமையான விஷயம். அதாவது வந்து எவ்வளவு நீங்க படிச்சிருப்பீங்க, நீங்க படிச்சு பாருங்க, அது உங்களுக்கு தெரியும். அதுக்கு அந்த திமுக கவர்மெண்ட் எந்த ஸ்டாண்டுமே எடுக்கல தானே ப்ரோ. ஒண்ணும் எடுக்கவே இல்லை, அது ஒண்ணுமே எடுக்கவே இல்லை. அது வந்து நாங்க வந்து எப்படி சொல்றது, நாங்க வந்து கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை மட்டும் விட்டுட்டு அதை அப்படியே விட்டுட்டாங்க. அப்போ அதாவது வந்து இது வந்து என்ன சொல்றது, இப்ப பாருங்களேன், இப்ப வந்து இங்க இருக்கிற தமிழ்நாட்டுல இருக்க சிறுபான்மையினர் எல்லாம் என்ன நினைச்சிருப்பாங்க, ஓகே டிஎம்கே இருக்குது நம்மள பாதுகாத்துரும் அப்படின்னு தான் நினைச்சிருப்பாங்க. அதுக்கு எதுவுமே சொல்லவே இல்லை. சும்மா ஒரு அப்படியே மேம்போக்கா ஒரு அரசியல் மாதிரி அப்படியே ஒரு இது மாதிரி பண்ணி விட்டுட்டு அப்படியே தான் இருந்தாங்க. அதுவே வந்து ஒரு பெரிய விஷயம். அதை மட்டும் பேசுங்க ப்ரோ, எப்பயுமே பேசிக்கிட்டே இருங்க. பாஜகவும் திமுகவும் கூட்டணியில் இருக்கும் இல்ல போதுதான் ப்ரோ, கோத்ரா நடந்துச்சு. அது சொல்லுங்க கூட bro. வந்துட்டு இறந்த காலம் நிகழ்கால அரசியல்ல ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ம், ஆக்சுவலி இவங்க ஹச் ராஜாவா பயங்கரமா எதிர்க்கிறாங்க. அதாவது ம், திருப்பரங்குன்றத்துல அந்த மாநாட்டை தலைமை தாங்கி நடத்தினதே ஹச் ம், ராஜா தான். ஆனா ம், ஹச் ராஜா ம். முதல்ல எம்எல்ஏ ஆனது யார் கூட்டணியில ஆனாரு? அது வந்து டிஎம்கேவோட தான். அது கரெக்ட், காரைக்கால்ல. அது அப்போ எனக்கு நீங்க தெரியும். வந்துட்டு காரைக்குடியில அந்த ஆளை உங்க கூட்டணியில எம்எல்ஏவும் காரைக்குடி ஆக்குவீங்க, அந்த ஆளை வளர்த்தும் ஃபர்ஸ்ட் விடுவீங்க. எம்பி இப்ப நினைக்கிறேன். மட்டும் இல்ல, அப்போ தெரியலையா அது ஆர்எஸ்எஸ் பேக் பண்ற கட்சி, அப்ப தெரியலையா அது பிஜேபின்னு? ஏன் இப்பதான் அது ஆர்எஸ்எஸ் பேக் பண்ற கட்சி பிஜேபின்னு தெரியுதா? ஆர்எஸ் எதுக்கு இந்த இரட்டை வேடம் போட்டுக்கிட்டே இருக்கானுங்க? அதாவது ஆர்எஸ்எஸ் வந்து அப்ப வந்து என்ன சொன்னாங்க, ஒரு சமூக சீர்திருத்த கட்சி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாப்ல அவரு. எது எது சமூக சீர்திருத்த கட்சி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாப்ல. யாரு? கருணாநிதி தானே. ஆமா, அவர் தான் சொன்னாப்ல. இதெல்லாம் எவ்வளவு பெரிய சரி, வெட்கக்கேடு. அப்புறம் இதெல்லாம் எதுக்கு வந்துட்டு பாஜகவோட கூட்டணி வரலாற்று வச்சாரு? வரலாற்று துரோகம் இல்லையா அதெல்லாம்? பாஜகவோட கூட்டணி வச்சது அவர் தானே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஆமா, அவர் தான் கூட்டணி வச்சாரு. அப்ப இல்ல எதுக்கு ஃபர்ஸ்ட் வாஜ்பாய் செகண்ட் வச்சாரா? சொல்லுங்க. அதான் ரொம்ப நாள் இருந்தது. அதாவது ஏடிஎம்கே வந்து வச்சிச்சு ஃபர்ஸ்ட், ஆனா ரொம்ப நாள் இல்ல. ஆனா டிஎம்கே வந்து ரொம்ப நாள் இருந்துச்சு அந்த கூட்டணியில. அப்பெல்லாம் அது ஆர்எஸ்எஸ் பின்புலம் உள்ள கட்சின்னு தெரியாதா? எப்பயுமே அது ஆர்எஸ்எஸ் பின்புலம் உள்ள கட்சியா தான் இருந்திருக்கு. ஆனா இவனுங்களுக்கு மட்டும் எப்ப தேவையோ அப்ப கண்ணை மூடிக்குவாங்க, எப்ப தேவையோ அப்ப கண்ணை திறந்துக்குவாங்க. அதாவது இந்த மாதிரி மாறி அதாவது மாறி நீங்க இந்த பழக்கம்லாம் நீங்க இத கூட இன்னொன்னு கேட்கலாம், இன்னொன்னு சொல்லலாம். அவ்வளவு அரசியல் அறிவுள்ள ஒரு தலைவர் அப்படிங்கிறீங்க, அவரே பிஜேபியோட இருந்தாரு ஏன் அப்படின்னு கேளுங்க. அது போதுமே. அவனுக்கு பதில் சொல்றாங்களான்னு மட்டும் பாருங்களேன். எல்லாரையும் சங்கின்னு அதுதான் சொல்றான்ல, சொல்றானுங்கல்ல. என்ன சொல்றானுங்க? அது வந்துட்டு கொள்கை ரீதியிலான கூட்டணி. அது கொள்கை ரீதியிலான கூட்டணி இல்லையா? தேர்தலுக்காண்டி யாரு கூட வேணா கூட்டணி வைப்போன்னு வாய் கூசாம சொல்றானுங்க இல்லையா? அதுக்கும் பதில் சச்சின், வச்சுதான் அதுக்கு இப்ப ஆரம்பியா கேட்டா கூட அவங்கள்ட்ட பதில் இருக்காதுடா சச்சின். இப்ப கேட்டா கூட அவங்க இல்ல என்ன சொல்லுவாங்க, அந்த டைம்ல வந்து எங்க தலைவர் வந்து என்ன முடிவு பண்றாரோ அதுக்கேத்த மாதிரி தான் நாங்க பண்ணுவோம், அது உறுதியா அவங்க இப்ப வாயில இல்லன்னு சொல்ல மாட்டானுங்க. இந்த 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 அதெல்லாம் வந்து ஹிஸ்டரியை விட்டு அரசியல் கூட்டணி, பின்னாடி அரசியல் போங்க. கால்குலேஷன். ஹிஸ்டரியை விட்டு பின்னாடி போங்க. இப்ப வந்து டிஎம்கே வந்து 1967 வந்து வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த குலக்கல்வி அந்த இதெல்லாம் பிரச்சனை நடந்துச்சு. ராஜாஜியோட கூட்டணி வச்சாங்க. குலக்கல்வி அதாவது வந்து பிராமினிசம் தான் வந்து நம்மளோட பெரிய எதிரின்னு சொன்னப்ப அவங்களோட போய் கூட்டணி வச்சாங்க. அப்ப பெரியார் வந்து இவங்களோட இருந்தாரா? அதை மட்டும் கேளுங்களேன். பெரியார் வந்து காங்கிரஸோட இருந்தார். அதை மட்டும் கேளுங்களேன். ஏன் அங்க போனாரு, அங்கேயே இருந்தாரு? இன்னைக்கு வந்து பெரியார் கட்சி அப்படிங்கிறீங்க. அன்னைக்கு குலக்கல்வின்னு சொன்னவனோட போய் உட்கார்ந்து இருந்தீங்க. குலக்கல்வி அப்படின்னா நீ என்ன ஜாதியோ நீ அந்த வேலை தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்ன ஆளு கூட கூட்டணி வச்சுக்கிட்டு இது பண்ணீங்க. காமராஜர் வந்து எதிர்த்தீங்க. அப்ப உங்களுக்கு வந்து ஜெயிக்கணும்னா என்ன ரேஞ்சுக்கு வேணாலும் போவீங்க, எந்த இடத்துக்கு வேணாலும் இறங்கி போவீங்க. அதுதானே உங்களோட இது.
அவ்வளவுதான் ப்ரோ. இவனுங்க வந்து ஒரு பரிசுத்தமான ஒரு தூய்மையான இதெல்லாம் கிடையாது ப்ரோ. நான் வந்து இன்னைக்கு இது வரைக்கும் வந்து ஒரு ஒரு தூய்மையா ஒரு வருஷம் முன்னாடி வரைக்கும் டிஎம்கேக்கு தான் அப்போ இதாதான் இருந்தேன். அதாவது என்ன சொல்றது, அது டிஎம்கேல தான் இருந்தேன். என்ன ரீசனா லெசர் ஈவல், அவ்வளவுதான் ப்ரோ. வேற எதுவுமே கிடையாது. ரீசன் எதுவுமே கிடையாது. லெசர் ஈவல் அப்படிங்கிறது தான், வேற ஒண்ணுமே கிடையாது. இது மாதிரிதான் நிறைய பேர் இருக்கிறாங்க நம்ம. இவரு பேர் என்ன சிஏ எதிர்த்தாரு, டீலிமிட்டேஷனு, அது மாதிரி பிஜேபி வந்து மக்களுக்கு விரோதமா பண்ற எல்லாத்தையும் வந்து கொஸ்டின் பண்ணி அது எல்லாத்தையுமே எதுக்கும் போதே இவனுங்க வந்து பிஜேபி நம்ம மேல முத்திர குடுத்துறானுங்க. அப்படின்னா ஏண்டா எப்பதான் பிஜேபி டீமுக்குள்ள இருந்துட்டு அவங்க பண்றது எல்லாத்தையும் எதுக்க முடியும்? இல்ல அவங்க அப்படி எதிர்த்தாங்கன்னா அவங்க இது பண்ண சும்மா இருப்பாங்களா? நீங்க எல்லாம் எவ்வளவு மக்களை முட்டாளாக்கிட்டு இன்னமும் உட்காந்துட்டு இந்த லேபிள் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கீங்க. அதான் ப்ரோ, இப்ப இந்த நீட் விஷயத்துலயும் சரி, டீலிமிட்டேஷன்லயும் சரி, இதுக்கப்புறம் வர போற அந்த ஹிந்தி இம்போசிஷன்லயும் சரி, இதே வச்சுதான் ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க. இது வந்து எல்லா இதுலயுமே அமித்ஷா அம்பேத்கர் பத்தி சொன்னதுக்கும் அதுக்கு ஒரு எதிர்ப்பு, எல்லாத்துக்கும் அவரு தப்பா பண்றதுக்கு எல்லாத்துக்கும் எடுத்துட்டு இருக்கும் போதே நான் மக்களை முட்டாளாக்கிட்டு இல்ல என்ன சொன்னாலும் மக்கள் நம்பிடுவாங்க அப்படிங்கிற நினைப்புலதானே இருக்கீங்க. அவங்க யோசிக்க மாட்டாங்களா? அந்த அளவுக்கு தான் நீங்க கவர்மெண்ட் நடத்திட்டு இருக்கீங்க. அப்படின்னா மக்களை என்ன சொன்னாலும் நம்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரிதான் மக்கள் நீங்க வாழ்த்து வச்சிருக்கீங்க. ஆக்சுவலா ப்ரோ, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ப்ரோ என்னன்னா, நம்ம ஊர்ல வந்து என்னன்னா, மக்கள் வந்து எப்படி தெரியுமா ஓட்டு போடுவாங்க, எனக்கு யார் வந்து கொஞ்சமா பிரச்சனை கொடுக்குறானுங்களோ அவனுக்கு நான் ஓட்டு போட்டுறேன் அப்படின்ட்டு வருவாங்க. சோ அந்த மாதிரிதான் இப்ப வந்து ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க. இப்ப இவ்வளோ ஒரு வந்து என்ன சொல்றது, எடப்பாடின்னு ஒருத்தர் வந்தாரு. அவர் வந்து ஒரு பெரிய ஆளே கிடையாது. அவரை எதிர்த்து நீங்க நிக்கிறப்ப கூட 190யோ 200 ஜெயிக்க முடியல. அது எதுவுமே பண்ண முடியல. ஆனா இன்னைக்கு வந்து பேச்சு மட்டும், பெரிய பேச்சு மட்டும் பேசிட்டு இருக்காங்க. ஏன், என்ன ரீசன்னா 2006ல இருந்து 3-4% தான் ஜெயிச்சிருக்காங்க. ஓரளவு பர்சன்டேஜ் பார்த்தோம்னா ஏடிஎம்கே விட 3-4% தான் அதிகமா இருக்கு. 2006ல இருந்து 2011 வரைக்கும் ப்ரோ இவங்க பண்ண அந்த பிரச்சனைனாலதான் இன்னைக்கு வரைக்கும் இவங்க வந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறாங்க. சரி, அதுல இருந்து வந்து மாறிட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா மாறவே இல்லை. இந்த மூர்த்திங்கிறவர் வந்து அப்படி, அதாவது என்ன சொல்றது, ஒரு 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 தொகுதியில ஒரு அமைச்சர் அந்த இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்களா? யாரு என்ன செய்யறாங்க? என்ன மக்களுக்கு அது என்ன தெரியாம அப்ப போகுது ப்ரோ? அது ஒரு மலையே காணாம போயிடுச்சு அப்படிங்கிறானுங்க. மலையே காணாம போச்சு அப்படிங்கிறாங்க. அந்த டாஸ்மாக் அது இதுன்னு எவ்வளவு ப்ரோ, எவ்வளோ இருக்குது, நிறைய பிரச்சனை இருக்குது. ஆனா எதுவுமே நடக்காத மாதிரியே இவனுங்க வந்து பிஜேபின்னு சொல்லிட்டு அது என்ன சொல்றது, ஒரு பூச்சாண்டி மாதிரி காட்டிக்கிட்டே நம்ம வந்து எப்பயுமே இதே நம்ம யோசிச்சுட்டு இருப்போம் அப்படிங்கிற மாதிரியே நினைக்கிறானுங்க. சன் நியூஸ்ல ஃபுல்லா அவதூறு பரப்பிட்டு இருக்கான். தொடர்ந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு நியூஸ், நம்ம நியூஸ் தான் ஃபுல்லா அவதூறா பரப்பிட்டு இருக்கான். அதான் உள்ள அலோவ் பண்ணல, உள்ள இது பண்ணல போட்டு அழுதுகிட்டு இருக்கானுங்கடா. மாத்தி இந்த ஓபிஸ் எல்லாம் எடுத்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அதான் ப்ரோ, அந்த கேஸ் லைட்டிங் பண்ணுவானுங்க. நிச்சயமா கேஸ் லைட்டிங் பண்ணிக்கிட்டே இருப்பானுங்க. இது எல்லாமே வந்து ஷாக்கிங்கான ஃபேக்ட் சொல்லவா? திருமாவளவன் ஃபர்ஸ்ட் எம்எல்ஏ ஆகும்போது டிஎம்கே கூட்டணியில பிஜேபி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் அந்த எம்எல்ஏ போஸ்ட் ரிசைன் பண்ணிட்டாரு, அது வேற விஷயம். இன்னைக்கு வந்துட்டு அம்பேத்கர் புத்தக விழாவை ஏன் புறக்கணிக்கணும்னு கேட்டீங்கன்னா, அது சனாதன சக்திகளோட கூட்டு முயற்சின்னு சொல்லி வாய் கூசாம யார் வந்தாலும் அது வந்து ஒரு வரலாற்று துரோகம் புரியவே மாட்டேங்குது. இவ்வளவு யங்ஸ்டர்ஸ் ஃபாலோ பண்ற ஒரு தலைவனை போற போக்குல சனாதன சக்தின்னு சொல்லிட்டு போறாப்லன்னா, நீங்க முத யார் கூட்டணியில இருந்து எம்எல்ஏ ஆனீங்கன்றதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். இவனுங்க இன்னைக்கு வந்துட்டு ரொம்ப ஸ்டான்ஸா எதிர்க்கிறானுங்கன்னா அது இன்றைக்கான தேவையா இருக்கு. அப்போ இன்னைக்கு தேவைக்கு நான் எதிர்த்துக்குவேன், அன்னைக்கு தேவையில்லாத போது நான் எதிர்த்துக்க மாட்டேன்றது வந்துட்டு இது வந்து எப்படிப்பட்ட பாலிடிக்ஸா பாக்குறது? என்னைக்குமே இவர் வந்துட்டு பிஜேபி பக்கம் எதுக்குமே அவனுக்கு கொண்டு வந்த எந்த வேணாம அஜெண்டாஸ்க்குமே அவர் தலை சாச்சது கிடையாது. சிஏஏவை எதிர்த்தாச்சு, நீட்டை எதிர்த்தாச்சு, டிமானிட்டைசேஷனை எதிர்த்தாச்சு, டீலிமிட்டேஷனை எதிர்த்தாச்சு. எப்பயுமே பாஜகவோட ஒரு கேம்பெயினிங், அதாவது அவன் வந்துட்டு ஒரு பில் பாஸ் பண்ணி அது மக்களுக்கு எதிராக இருக்குன்னு தெரிஞ்சு போச்சுன்னா அதை ஆளா எதிர்க்கிற ஒருத்தரை வந்துட்டு சும்மா பிஜேபின்னு சாயம் பூசுறது நீங்க தான். ஆனா நீங்களே முன்னாடியே அவங்க கூட அரசியல் லாபத்துக்காண்டியும் உங்களோட பதவி வெறிக்காண்டியும் கூட்டணி வச்சுக்கிட்டு இன்னைக்கு அவரை சொல்றதுக்கு என்ன தகுதி இருக்கு? வாய் கூச வேணாமா கொஞ்சமாவே? அந்த டிமானிட்டைசேஷன் சொன்னீங்கல்ல ப்ரோ, டிமானிட்டைசேஷனை வந்து இவர் வந்து ஸ்டாலின் வந்து ஃபர்ஸ்ட் வரவேற்றாரு.
ஃபர்ஸ்ட் எதிர்த்தது நம்மால் மட்டும்தான். ரொம்ப கிளியரா, ரொம்ப இல்ல கிறிஸ்டல் கிளியரா இல்ல ப்ரோ, சொன்னாரு இது அது எவ்வளவு மட்டும் பிரச்சனை இல்லாம அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல இப்போ அஹ் இவங்க சொல்ற மாதிரி இவர் வந்து ஒரு வாய் வார்த்தையா வந்து அதை எதிர்த்து போல, எல்லாத்துக்குமே வந்து ஒரு ப்ராப்பர் டெஃபினிஷன், அதனால யாரு பாதிக்கப்படுறாங்க, இதனால என்ன இஷ்யூ நடக்குது, இது வந்து நார்மல் மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கு அப்படின்றதையும் வந்து சொன்னாரு. அப்புறம் இந்த நீட்டுக்குமே வந்து ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருப்பாரு. அது இன்ன வரைக்கும் அந்த டிஎம்கே காரங்க எவனுமே அதை பத்தி சொல்லியிருக்க மாட்டானுங்க. இப்போ இந்த டீலிமிட்டேஷன் பத்தியுமே சூப்பரா ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. ஓகேவா, இவங்க என்ன சொல்லுவானுங்கன்னா ஏதாவது சொன்னாருன்னா அவருக்கு அரசியல் அறிவு இல்லைன்றவாங்க. ஆனா அதையும் வந்து அவர் ப்ராப்பரா ரொம்ப பெருசா எக்ஸ்பிளைன் பண்ணி அவரு போட்டாருன்னா அவருக்கு அரசியல் அறிவு இல்லைன்னு திரும்ப அதையே தான் சொல்றானுங்க. ஸோ அவங்க அஜெண்டா என்னன்னா அவர் என்ன பேசினாருமே அவரை வந்து இப்படிதான் வந்து நம்ம வந்து அவரை பண்ணணும். அது வந்து அவங்களுக்கு கொடுத்த அஜெண்டா. இப்போ வாட்ஸ்அப்ல அவங்களுக்கு வந்துடும், வாட்ஸ்அப் குரூப்ல இப்போ இது மாதிரி போட்டிருக்காரா, விஜய் கிட்ட ட்வீட் போட்டிருக்காரா, இந்த மாதிரி அவரை வந்து நீங்க ட்வீட் போட்டு எல்லாருமே இந்த மாதிரி ஒரு ட்வீட்டை போடுங்க, விஜய்க்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்றது நீங்க ட்வீட் போடுங்க. இதைத்தான் அவனுங்க எல்லாருமே சொல்லி வச்ச மாதிரி பண்ணுவானுங்க. ஸ்பேஸ்ல வந்து அபியூசிவா வந்து டைட்டில் வச்சுட்டு நம்ம எல்லாரும் ட்ரிகர் பண்ற மாதிரி பண்ணுவாங்க. ஆனா நம்ம பசங்க பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே இப்ப எல்லாருமே டீசெண்டா நாகரிகமா நடந்துகிட்டு இருக்கானுங்க. ஆனா சூப்பர் அவனுங்க ப்ரோ, பண்ற அதை பாத்திருக்கேன். அது பாத்துட்டு தான் அவனுங்க இருக்கிறேன். பண்றத உள்ள போய் பாத்தீங்கன்னா இந்த பிளாக் பேந்தரு ஜாக்கி அவங்க ஸ்பேஸ் எல்லாம் போய் பாத்தீங்கன்னா உள்ள உட்காந்து டைட்டிலே வந்து எப்படின்னா ட்ரிகர் பண்ற மாதிரி தான் வைப்பானுங்க. விஜயோட ஃபேமிலி அந்த மாதிரி ப்ரோ தான் பேசிட்டு இப்ப இப்ப நம்ம ட்ரிகர் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஏதாச்சும் ஒண்ணு பேசுவோம். பேசணும்னா எங்க ஆமா, அத முதலமைச்சர் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பேசிட்டாங்க. போட்டு விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் இப்படிதான். முதலமைச்சரை பேசிட்டாங்க, முதலமைச்சரை பேசிட்டாங்க, ஆமா, உதயநிதி ஸ்டாலின் பேசிட்டாங்க, அதை பேசிட்டாங்க, இதை பேசிட்டாங்கன்னு அப்படியே நம்ம மேல கேஸ் போடுறது. அதுதான் சொல்றேன். அதாவது இது வந்து நீங்க முன்ன மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ நம்ம பசங்க எவ்வளவு மாறி இருக்கானுங்க. நிறைய பேர் நல்லது ப்ரோ, சூப்பர் சூப்பரான இப்போ வந்து விஷயம். ப்ராப்பரா வந்து அபியூஸ் கம்மியாகி ஒரு சில பேர் ஃபேன் ஃபைட்ல இருந்தாலும் இந்த பொலிட்டிக்கல் ரீதியா வந்தா எல்லாருமே அந்த அளவுக்கு கரெக்டா பேசுறாங்க. என்ன பேசணும் கத்துக்கிறாங்க ப்ரோ. ஆப்போசிட் சைட். ப்ரோ சொல்லுங்க. உண்மையா வந்து கத்துக்கிறாங்க, நம்ம தலைவர் மாதிரியே கத்துக்கிறாங்க. அதே மாதிரி வந்து என்ன சொல்றது, யாரும் வந்து அந்த முன்னாடி வேற மாதிரி இருந்தோம், நம்ம இப்ப வேற மாதிரி மாறணும். நானே ப்ரோ முன்னாடி எல்லாம் பயங்கரமா பேசுவேன். ஒன்னே ஒண்ணுதான் ப்ரோ, நம்ம எல்லாம் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோம் இப்ப எப்படி இருக்கோம் அவ்வளவுதான் ப்ரோ, சிம்பிள் ப்ரோ. நம்ம வந்து அந்த ஈச் அண்ட் எவ்ரி திங் இப்போ பாலிடிக்ஸ்ல எல்லாத்தையுமே நோட் பண்றோம்ல. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருந்தோம், நமக்கு பொதுவா வந்து ஒரு எதிரினா நமக்கு பிஜேபி பிடிக்காது அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும்தான் ரொம்ப நாளா இவங்க அதை வச்சு இது பண்ணிட்டு இருந்தாங்க, ஓடிட்டு இருந்தானுங்க. நம்மளும் என்ன பண்ணிட்டு இருந்தோம், பிஜேபி வரக்கூடாதுன்றதுக்காக நம்மளும் ஒரு சில விஷயத்த வந்து பண்ணி இவங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஓகேவா, ஓட் பேஸ்டா. இப்போ அது எல்லாமே வந்து உடையுதுன்னும் போது அவங்களால அதை ஏத்துக்க முடியல. என்ன இது இத்தனை நாள் நம்ம வந்து இந்த பசங்க எல்லாம் வந்து எதுவுமே அரசியல் பேச மாட்டானுங்களே, நம்ம சொன்னதை கேட்டுருவானுங்க, நம்ம வந்து பிஜேபி அப்படின்னு சொன்னா யார் வந்தாலும் பிஜேபின்னு சொல்லிட்டா இவங்க வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு நமக்கு ஓட் போட்டுட்டு இருப்பாங்களே அப்படின்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தானுங்க. ஆனா இப்ப இவர் வந்தோன்னே எல்லாமே தலைகீழா மாறுது. பசங்க அரசியல் பேசுறானுங்க. ஒரு சின்ன ஈவெண்ட்ஸ் கூட இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நார்மல் ஒரு ஈவெண்ட், இஃப்தார் ஈவெண்ட் அப்படின்றது. பட் அதை வந்து எத்தனை பேர் டிவியில பாக்குறானுங்க, எத்தனை பேர் அதை வந்து நோட் பண்ணி ஓகே இந்த மாதிரிலாம் விஷயம் இருக்கு, இதை பத்தி தலைவர் பேசுறாரு, இதை பத்தி பேசுவாரா அப்படின்றத ஒரு விஷயத்த வந்து பாக்குறாங்க. இதுதான் வந்து அவர் வந்து நமக்கு கத்து கொடுத்த அந்த ஒரு லேர்னிங். அதுதான் நம்மள வந்து பக்குவப்படுத்தி இருக்கு, நம்ம பசங்க இன்னும் பக்குவப்படுத்தும். ஆனா அவனுங்க என்ன பண்றாங்கன்னா இத்தனை நாள் வந்து கொள்கை கோட்பாடு எல்லாம் பேசிட்டு உட்காந்து அபியூஸ் பண்ணிக்கிட்டு வந்து எப்படி ட்ரிகர் பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க நம்ம பசங்க. ப்ரோ இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும் ப்ரோ. என்னன்னா இப்ப வந்து அவனுங்க என்ன பண்றானுங்க, டிஎம்கே ஆளுங்க, இப்ப நம்ம ஆளை பத்தி ஏதாச்சும் தப்பா பேசுற பிஜேபியோட அக்கௌண்ட்ல ஏதாச்சும் ஒண்ணு போட்டாங்கன்னா அதை அப்படியே ஃபாலோ பண்ணி அதை அப்படியே பேசுறானுங்க. அதே நம்ம பசங்க இப்ப டிஎம்கே வந்து ஆப்போசிட்டா பேசுற பிஜேபி ட்விட்டை ஒன்னா கூட தூக்கிட்டு வர மாட்டானுங்க. நேற்று நாராயணன் திருப்பதி போட்ட ட்விட்டுக்கு வந்து நான் பார்த்தேன், முழுக்க நிறைய நம்ம பசங்க தான் வந்து பேசிட்டு இருக்கிறானுங்க. அந்த விஷயம் பாத்தீங்களா, இப்ப எதிரிக்கு எதிரி நண்பங்கிறது வேற, நீயும் தப்பு தாண்டான்னு ஒரு பக்கமா தூக்கி வச்சுக்கிட்டு அவனுங்க அந்த அளவுக்கு அந்த நம்ம பசங்க வந்து கொஞ்சம் அந்த 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 புரிதல் வந்திருக்குது பாத்தீங்களா, அது பெரிய விஷயம். இது வந்து நீங்க சொல்ற விஷயம் கரெக்ட். இப்போ அதுதான் சொல்றேன். இப்போ அன்னைக்கு வந்து டீலிமிட்டேஷன் பத்தி அவ்வளவு வந்து அவனுங்க பேசிட்டு இருந்தானுங்க. ஆனா இவரோட அறிக்கை வந்த அப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே மாத்தி பேச ஆரம்பிச்சிட்டானுங்க. அப்ப திரும்ப என்ன பேச ஆரம்பிச்சிட்டானுங்க, இவர் வந்து பிஜேபி தான் இருக்காரு, அந்த இதை வந்து மென்ஷன் பண்ணல அப்படின்றானுங்க. ஆனா அதே பிஜேபி காரங்க என்ன சொல்றானுங்க, இது வந்து டிஎம்கே பி டீம் தான் விஜய் அப்படின்றாங்க. சோ இவங்க ரெண்டு பேருக்குள்ள மாறி மாறி இந்த அஜெண்டாவை தான் ஃபிக்ஸ் பண்ண பாக்குறானுங்க. ப்ரோ இது மட்டும் எல்லாருமே பேசுங்க ப்ரோ. அவர் யாருமே இது வரைக்கும் மென்ஷனே பண்ணது இல்லையா ப்ரோ? எது வரைக்கும் நான் அவர் அந்த மீட்டிங்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த அறிக்கையில இருந்து யாருமே மென்ஷன் பண்ணது இல்லையே. பிஜேபியும் சரி டிஎம்கேயும் சரி யாருமே மென்ஷன் பண்ணதே இல்லையே. அவர் வந்து ரொம்ப டீசெண்டா செய்யணும் தானே நினைக்கிறாரு. நீ வந்து என்னைய சொல்லு அவனை சொல்லு இவனை சொல்லலாம், அப்புறம் உன்னைய சொன்னாருன்னா நீ எங்க மூஞ்ச போய் வச்சுப்ப? எதுவுமே கண்டிப்பா ஒண்ணும் இல்ல ப்ரோ, அவனை பத்தி சொன்னா அழுவ ஆரம்பிச்சிருவானுங்க ப்ரோ.
ஓப்பனா அவர் அடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஆனா அவர் எல்லாத்தையுமே சொல்லிட்டாருன்னா அவனுக்கு இன்னும் அழுவ ஆரம்பிப்பானுங்க. என்ன இப்படி பேசுனாரு, ஃபர்ஸ்ட் என்ன சொன்னானுங்க, அவர் வெளியே வர மாட்டாரு, வெளியே வர சொல்லிருந்தானுங்க, வெளியே வர முடியுமா, ஒர்க் ஃப்ரம் ஹோம் தானே பண்றாருனானுங்க. இப்ப வெளியே வந்த அப்புறம் இப்போ என்ன சொல்றானுங்க, கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்ப இவங்களே சொல்லுவாங்க, சன் நியூஸ்ல என்ன போட்டுட்டு இருக்கான், அதிகபட்சமா கிரௌட் வந்ததுனால வந்து அங்க பிரச்சனை ஆயிடுச்சு, தள்ளுமுள்ள ஆயிடுச்சுன்னு சொல்லி. ஏன்னா நீ எதனா அதையும் சொல்ற, வெளில வான்னு சொல்ற. அவர் வெளில வந்து அவர் என்ன உன்ன மாதிரி சின்னவர் மாதிரி ஒரு ஹீரோவா வெளில வரதுக்கு, மக்கள் யாரும் கண்டுக்காம இருக்கிறதுக்கு? ஏன்டா உச்ச நட்சத்திரத்துல இருந்து ஒரு நடிகர் வந்திருக்காருன்னா மக்கள் பார்க்க வரதுண்டா செய்வாங்க. அதுக்கு நீ தான் போலீஸ் ப்ரொடெக்ஷன்ல இருந்து எல்லாத்தையுமே கொடுக்கணும். அதுக்கு வெளியே உங்களை அசம்பாவிதம் ஆயிடுச்சுன்னா இல்ல அவனும் என்ன நினைப்பானுங்க, நாம 200 காசு கொடுத்துதான் நிறைய பேர் கூட்டு வர முடியுது, இவருக்கு வந்து தானாவே சேருது. அப்படிங்கும் போது அவங்களுக்கு அந்த பொச்சரிச்சல் இருக்கதானே செய்யும். அது எப்பயுமே இருக்கதானே செய்யும். 200 கொடுத்து அந்த ஒரு வயசானவங்களெல்லாம் கூட்டு அவங்க ஈவெண்ட்ட வராங்க. பார்த்தோம்ல தினேஷ் ப்ரோ, அவங்க ஈவெண்ட்ட பார்த்தோம்ல என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, சீட் ஆடிட்டு இருந்தாங்க உட்காந்துட்டு. அவர் பேசுறத கூட கவனிக்காம உட்காந்து சீட் ஆடிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு இருக்கு அவங்க கட்சியோட லட்சணம். இங்க வந்து நம்மள பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அவர் வெளியே வரதுக்கு அவர் ரெடி தான் ப்ரோ. அவர் வெளியே வந்தாருன்னா இதுதான் நடக்கும். இப்போ இங்க நடந்துச்சுல இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட், இந்த மாதிரி அப்பப்ப நடக்கும். அவரும் வெளியே வருவாரு. ஆனா இவங்க என்ன பண்ணுவானுங்க, வாண்டடா போலீஸ் என்ன இப்போ ரேவந்த் வந்து ஒரு விஷயம் சொன்னால, இப்போ உள்ள ப்ராப்பரா எல்லாரையும் அலோவ் பண்ணதுக்கு வந்து போலீஸ் வந்து வாண்டடா வந்து பேரிகேட போட்டு எல்லாரும் உள்ள போங்க அப்படின்னு சொன்னது. அப்போ இவனுங்களே ஒரு விஷயத்த பிளான் பண்ணுவானுங்க. திரும்ப அதான் ஆயிடுச்சுன்னா அந்த மனுஷனுக்கு அகேன்ஸ்டா அதை நெகட்டிவா திருப்பி விட்டுருவானுங்க. இதைதான் நம்ம பயந்துட்டு இருந்தது. இந்த மாதிரி ஏதாவது ஆயிடுமே, அவரை வந்து அதுதான் ப்ரோ. நான் இப்ப வந்து நேத்து வந்து காலையில வந்து அதுக்குதான் நான் யோசிச்சேன். அதாவது வந்து நம்ம எப்பயுமே டிஃபென்ஸ் ஆடிக்கிட்டே இருக்க முடியாது. நம்மளும் எப்பயாச்சும் என்ன சொல்றது அக்ரெசிவா ஆடி ஆகணும். அப்ப அப்படிங்கும் போது நம்ம வந்து அவனுங்க என்னென்ன தப்பு செய்யறானுங்களோ, அது என்னென்னலாம் இருக்குதோ அது எல்லாம் இன்னும் நிறைய நம்ம பேசணும். நம்ம நிறைய வந்து ஸ்பேஸ்ல பேசணும். அதே மாதிரி வந்து ட்விட்டா போடணும். அந்த ட்விட்டர் வந்து நிறைய வந்து எஸ்கலேட் பண்ணணும், எல்லாருக்கும் போய் சேரணும். அதாவது அவனுக்கு வந்து செய்யறது எல்லாமே கரெக்ட் அப்படின்லாம் கிடையாது ப்ரோ. நிறைய விஷயத்துல தப்பு செய்யுது. இப்போ அவனுங்க என்ன தெரியுமா ப்ரோ பண்ணுவானுங்க, அவங்க கட்சியில ஒரு ஈவெண்ட் நடந்தா கூட அத பத்தி கூட அவனுங்க வந்து ஸ்பேஸ் போட்டு பெருசா பேச மாட்டாங்க. ஆனா விஜயன் பண்ணாருனோ அத நெகட்டிவா பண்ணணும், அது நெகட்டிவா பேசணும் அப்படின்றதுக்காகவே ஸ்பேஸ் போடுவானுங்க. ஓகேவா? அவனுங்க கட்சியில என்ன நடந்தாலுமே கண்டுக்க மாட்டானுங்க. ஆனா விஜய் ஒண்ணுமே பேசிடக்கூடாது. விஜய் பேசிட்டாருன்னா அது டேமேஜ் கண்ட்ரோல் வந்து பண்ணணுமே, எங்க கட்சி இப்படி இல்ல அப்படின்றதுக்காகவே இந்த மாதிரி இந்த ஐடி இதுல வந்து அவங்கள ரன் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அவங்களுக்கு கொடுத்துருவாங்க, ஓகே இதுதான் வந்து இனியோட அசைன்மெண்ட், இன்னைக்கு இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இதை பண்றானுங்க. ஆனா இதே வந்து அவங்க கட்சி சார்பா ஏதாவது நடந்துச்சுன்னா அதை பத்தி எவனுமே பேச மாட்டான் ஸ்பேஸ்ல. அதான் இப்போதைக்கு இருக்கிற டிஎம்கே வந்து ரொம்ப ஒஸ்டான ஒரு கட்சி. இது என்ன சொல்றது, அப்படியே ஒரு குளோனிங் மாதிரி, அந்த பிஜேபியோட குளோனிங் மாதிரி தான். மேபி அந்த கொள்கை ரீதியா வேற மாதிரி அப்படின்னு சொல்றானுங்களே தவிர, ஆனா மனசுக்குள்ள இவனுங்களுக்கு வந்து நம்மளை யாரும் எதிர்க்க கூடாது. எதிர்த்தா அவனுக்கு என்ன சொல்லுவானுங்க, ஆன்டி இந்தியன் பானுங்கல்ல, அதே மாதிரி இவனுங்க சங்கிமானுங்க. இவனுக்கு ஏதாச்சும் ஒரு பிராண்டு கொடுத்துருவானுங்க, நீங்க சங்கிமானுங்க, பிஜேபி பி டீம் அப்படிமானுங்க, அது பி டீம் மானுங்க. இது வந்து இது இப்ப கிடையாது ப்ரோ, அப்பத்திலே நடந்துட்டு இருக்குது. எம்ஜிஆர் வந்து காங்கிரஸ் பி டீம்னாங்க. அதுக்கப்புறம் இப்படியேதான் பேசிட்டே இருப்பாங்க. காமராஜர் காலத்துல இருந்து நடந்துட்டு தான் இருக்குது. காமராஜரையும் அதே மாதிரிதான் பேசிட்டு தான் இருந்தானுங்க எல்லாம். அவரை என்ன ப்ரோ, அவர் எவ்வளவு அளவுக்கு பேச முடியுமோ எல்லாமே பேசிதான் முடிச்சு வச்சிருக்கிறானுங்க. அப்புறம் அவரை வந்து ரொம்ப கேவலமா அதாவது வந்து இவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் ஒண்ணு வந்து ரொம்ப கிளியரா இருப்பானுங்க. இவங்களை விட, அதாவது இவங்க கட்சியை விட வேற யார பத்தியும் பெருமையா மட்டும் நீங்க பேசிட்டீங்கன்னா அவனுங்களுக்கு ரொம்ப எரிய ஆரம்பிச்சு அவங்கள பத்தி என்னென்னலாம் தப்பா பேச முடியுமோ எல்லாமே பேசுவானுங்க. இல்ல தினேஷ், ஆனா மக்கள் பார்த்துட்டு தானே இருக்காங்க. அதாவது காமராஜர் எம்ஜிஆர் காலத்துல உள்ளதெல்லாம் கூட அந்த காலத்துல உள்ளவங்களுக்கு தெரியும். இப்போ வந்துட்டு ரீசெண்டா வந்துட்டு கமல் வர்றப்போ நீ என்ன சொன்ன, கமல சங்கின்னு சொன்ன. இன்னைக்கு கமல் எங்க இருக்காரு? இல்ல கமல் வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள நடந்த விஷயம் தானே அது. அதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு தானே இருப்பாங்க. நீ யாரு வந்தாலும் நீ சங்கிங்கிற, திருப்பி அவங்க தோத்துட்டு வந்தா நீ அவங்கள வந்துட்டு உன் கூட சேர்த்துக்கிற. அப்ப எப்படி வந்துட்டு நீ இப்ப நீ சொல்றதை நம்ப முடியும்? கமல் வரப்ப நீ தானே சொன்ன சங்கின்ட்டு. இன்னைக்கு அதே கமல் வந்துட்டு எங்க இருக்காரு? உன் கூட தான் இருக்காரு. அப்ப ஏன் நீ சங்கியோட ஏன் நீ வச்சு உங்க கட்சியில வச்சிருக்கிற, இதுல வச்சிட்டு இருக்கிற? இல்ல அதோட காசி மாதிரி ஓகேவா, இவங்க உள்ள போயிட்டாங்கன்னா புனிதம் அடைஞ்சிருவாங்க. ஓகேங்களா? ஆமா, ஊழல்வாதியா இருந்த செந்தில் பாலாஜியை வந்துட்டு தியாகியா மாறிடுவாரு டிஎம்கேக்கு போனா. அது வந்துட்டு ஏதோ ஒண்ணு வச்சிருக்காங்க, பவர் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்ல தலைவரே அவ்வளோ கேவலமா பேசியிருப்பாரு செந்தில் பாலாஜியை பத்தி. ஆமா, ஊழல்வாதி அவர் தான் வந்துட்டு புட்டு வச்சாரு, ஆதாரத்தோடன்னு சொல்கிறேன்ட்டு புட்டு வச்சாரு கரூர்ல போய். இன்னைக்கு அவரை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணி இவங்க கட்சின்னு வந்தோன்னா தியாகி ஆயிட்டாங்க. அவ்வளவுதான். இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க.
இந்த ராஜீவ் காந்தி நாம் தமிழர்ல வந்து பேசாத பேச்சா, இன்னைக்கு வந்து அவனை வந்து மாணவர் அணி தலைவராக்கி பெரிய இடத்துல எல்லாம் உட்கார வச்சிருக்காங்க. அதெல்லாம் எதுவுமே கிடையாது ப்ரோ. அந்த இதெல்லாம் கிடையவே கிடையாது. அந்த இதெல்லாம் எதுவுமே கிடையாது. அரசியல் அப்படின்னு வந்துருச்சுன்னா அது வேற மாதிரி. அப்புறம் வந்து கமலே வந்து என்ன சொன்னாரு, ஸ்டாலின் அப்படின்னு சொல்றத விட கமல் வந்து என்ன சொன்னாருன்னா, ஸ்டாலின் சொல்றத விட என்னது இவரோட மகன் அப்படின்னு சொன்னா போதும், அதோட கேவலப்படுத்துறதுக்கு வேற என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதாவது என்ன சொன்னாருன்னா, உனக்குன்னு எதுவுமே இது கிடையாதுரா, நீ வந்து கலைஞரோட மகன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. சரி, அதுவே வந்து அவனுக்கு இல்ல நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க, எனக்கு இப்பதான் அந்த இதுவும் தோணுது. இல்ல அதாவது இவர் யாரு பேரையுமே சொல்ல மாட்டேங்கிறார். இது அவர் வந்துட்டு 32 வருஷம் சினிமா வாழ்க்கையில அவர் யாரையும் திட்டுறதுக்காக யாரு பேரையும் யூஸ் பண்ணதில்ல, பாராட்டுறதுக்காக பேசியிருக்காரு. அது அவரோட இயல்பு. உடன்பிறப்பு குழந்தையாது உள்ள போயிட்டு நான் போய் நடிச்சுட்டு வரேன் அப்படின்னு போய் நடிச்சுட்டு வருமா ஒரு குழந்தை சொல்றாரு ஒருத்தர். இன்னும் அமைதியாவது இல்ல எவ்வளவு கேவலமா இருக்கானுங்க பாருங்களேன் இவனுங்க. விஜய் பேரை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு இவனுக்கு எந்த ரேஞ்சு இறங்குறானுங்க பாருங்களேன். இல்ல அவர் தப்பா எதுவும் சொல்ல, எனக்கு பாஸ் இருக்கு கையில, என்ன உள்ள விட மாட்டீங்க. அவர் விஜய் பத்தியே சொல்லலையா? விஜய் பத்தியே சொல்றேன். இத்தனைக்கும் இந்த இல்ல இந்த என்ன சொல்றீங்க, விஜய் பேரை கெடுக்கிறீங்கன்னு அந்த சொல்றாரு. நாங்க விஜய் பத்தியே சொல்லுங்க, நானு அவரை பத்தியே நான் பேசலைங்கன்றாரு. அப்பயும் விடாம நீ வந்து இல்ல நீ வந்து அலோவ் பண்ண மாட்டோம். என்னன்னு சொல்றது தெரியல. இதுல வேற ஃபயர் விடுறானுங்க அவனுங்க. இந்த கூட்டம் வருமா? வரவே வேணாண்டா அப்படி ஒரு கூட்டம். இது உன்னுடைய மிஸ்மேனேஜ்மெண்ட். உனக்கு வக்கு இல்ல ஒரு கூட்டத்தை நடத்துறதுக்கு, ஒரு ஆர்கனைஸ் பண்றதுக்கு. அதுல ஏற்பட்ட விபரீதம் இது. இதை கூட்டம் வந்து நீ டிஎம்கேக்கு வருமா ஏடிஎம்கேக்கு வருமா உட்காந்து போஸ்ட் போட்டுருக்க. இத்தனை கூட்டம் வருமா அத்தனை கூட்டம் வருமா. வந்தவன் யாரும் முஸ்லீம் 50% தான் முஸ்லீம், மிச்சம் எல்லாம் வந்து ஃபேன்ஸ். விஜய் பார்க்க வரேன்னு ஃபேன் செல்போனை தூக்கிட்டு உள்ள வந்த நாய்ங்க எல்லாம் அவனுங்களாலதான் இங்க பிரச்சனையாச்சு. போய் பாரு, ஒருத்தம் பாம்பறத போய் பாரு. ஒரு பெண் முஸ்லீமை காட்டுனியே, உள்ள இருந்த ஒரு பெண்ணை காட்டுனியே. கட்சியோட துணை பொதுச் செயலாளர் அவங்களே வரலங்க. துணை பொதுச் செயலாளர் விட அவங்க இந்த ஊரா எங்க இருக்கிறாங்கன்னு தெரியாது, விட்டுரு சரியா. அவங்க யாரு சென்னையில நடக்குது ஓகேவா. ஒரே ஒரு பெண்ணை காட்டுனி, ஒரு பெண் முஸ்லீமை காட்டு வந்தவங்கல்ல. இதுல இருந்து தெரியலையா உன் லட்சணம் என்ன, நீ ஆர்கனைஸ் பண்ண லட்சணம் என்னன்னு தெரியலையா உனக்கு. இது வேற கூட்டம் கூடிருச்சு அது இது பேசுங்க. இல்ல அவனுங்க போடுற கமெண்ட் போய் பாருங்க. இந்த இதுல போட்டிருக்காங்க பாருங்க, இந்த பாலிமர் நியூஸ் நோன்பு நிகழ்ச்சியில வந்து ஒண்ணு இதாவது இவ்வளவு கூட்டத்துல அவன் அடிபட்டு நசுங்கிட்டு இருக்கான் நோன்பு வச்சவங்க, அதை வந்து நீ ஃபயர் விட்டுட்டு இருக்க. சரி ஓகே. இன்னொரு ஆளு அழைப்பு கொடுத்தேன் வந்தேன், ஆனா உள்ள விட மாட்டாங்க, அழைப்பு வச்சுட்டு உள்ள விட மாட்டாங்கன்னு கேக்குறாரு. அங்க போயிட்டு அவரை நீ கொத்தடிமை, நீ வந்து 200 ரூபா ஊப்பி பாயசம் பாயசம் கதறாங்க. ஏன்டா அவன் நோன்பு வச்சுட்டு உள்ள உனக்குறான்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு தண்ணி கூட கொடுக்காம நீ இங்க நிப்பாட்டி வச்சு நீ பேசிட்டு இருக்க. அந்த ஆளு பாஸ் கையில வச்சிருக்கான்ல, பாஸ் கையில வச்சிருக்கான்லடா, உன் ஈவெண்ட்டுக்கு தானே வச்சிருக்கேன். அவனுங்க இப்ப என்ன சொல்றானுங்கன்னா, அனுமதி பெற்ற நிகழ்ச்சியில் பாதுகாப்பு இந்த லட்சணத்தில் இருக்கு. திராவிட மாடல் அரசின் நீ நடத்துறது ஒரு பிரைவேட் ஏரியால, ரோட்லயோ பொது கூட்டத்திலயோ நடத்தல. அதே மாதிரி நீ பிரைவேட் இது செக்யூரிட்டி கேட்டு அங்க கேட்டிருக்கணும் போலீஸ்கிட்ட போயிட்டு. 1500 பேருக்கு என்ன செக்யூரிட்டியோ அதுதான் கொடுக்க முடியும். ஆனா உன்னோட பைத்தியக்கார ரசிகர்கள் அங்க வந்தவனுங்களை நீ உள்ள அலோவ் பண்ணிட்டு செக்யூரிட்டியும் அப்படி வாங்கின அப்படின்னு நம்ம கேட்போம்ல. அப்புறம் எதுக்குடா இங்க வந்து நோட்டுற? பர்மிஷன் கேட்டியா? பர்மிஷன் சரி சொல்லுப்பா. செக்யூரிட்டின்னு அண்ணனுக்கு கொடுக்கல, அது இன்னும் பெண்டிங்ல தான் இருக்கு. இன்னும் ரிவ்யூ மீட்டிங்கே முடியல. இன்னும் அண்ணனுக்கு வைப்ல செக்யூரிட்டி சொல்லுங்க. இல்ல ஒரு பிரைவேட் நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியை ஒரு மெச்சூர்டா நடத்திக்கிட்டு வந்துட்டு மெச்சூர்டா போகணும்ன்ற அறிவே இல்லை நாய்களுக்கு. இவெல்லாம் போலீஸ்கார வச்சு நான் போலீஸ் வச்சுதான் செருப்பை கட்டி அடிக்கலாம், லத்தி சார்ஜ் பண்ணாதான் தெரிஞ்சுவீங்களா? அந்த மெச்சூரிட்டி இல்ல. நீ போனது என்ன வந்து ஒரு பார்ட்டிக்கா போயிருக்க? அது இஃப்தார் நோன்பு, காலையில இருந்து அவங்க எல்லாம் சாப்பிடாம தண்ணி எச்ச கூட முழுங்காம உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு முதல்ல விடுறது இல்ல. விஜய் நீ உள்ள போனிய, உள்ள ரசிகர்கள்லாம் புகுந்துட்டு அந்த இஃப்தார் நோம்புக்கு காலையில இருந்து சாப்பிடாம இருக்கிறவங்களுக்கு ரெடி பண்ணி வச்ச சாப்பாட்டை தூக்கி கீழே போட்டுட்டு போயிருங்க. இது வெறும் கட்சி மீட்டிங்ல எங்கேயாவது இஃப்தார் நோம்புல எல்லாம் சாப்பாடு வேஸ்ட் ஆகாதுங்க. பாய்மார்கள், நானும் என் ஃப்ரெண்டோட போயிட்டு நோம்பெல்லாம் திறந்திருக்கேன் சரியா. ஒரு பாயால சாப்பிட முடியலன்னா இன்னொருத்தவங்களுக்கு கொடுப்பாங்க. வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு ஷேர் பண்ணி அதை வேஸ்ட் பண்ணாம அங்க இருந்து நவருவாங்க. ஒரு பேரிச்சம்பழத்தை கூட கீழே வச்சு வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதுதான் மக்களுக்கு தெரியட்டும். இந்த மாதிரி தற்கொலை எக்ஸ்போஸ் பண்ணாதான்
ஊருக்காக ஊம்பிடவே உதயமான புதிய நிதி உதயமா ம். என்ன ஒருத்த தேவடியா பசங்களா ரிலீக்ஸ்ல கட் ஆகுதா இல்ல விட சபா அவன் என்னதான் பண்றான்னு பாக்குறேன் விட. ஒரு 2 இல்ல நிமிஷம் விட. அபியூஸ் பண்ணிட்டு இருக்கான் பைத்தியக்காரன். பண்ணட்டும் கீழே முழுசா தெரியட்டும். விடு. ஆசை தீர அபியூஸ் பண்றா. எங்க அம்மா பேரு சங்கீதா, அவங்க அம்மா பேரு சோபா. இப்ப திட்டியங்கள ஏய் ஒத்த தெவடியா பையா எங்க அப்பா பேர் ஸ்டாலின் தெவடியா புள்ள அவனுதான் நான் ஓத்தேன் என்ன பண்ண ஊம்ப போறியா ஒத்தடிமை தெவடியா பையா இப்ப நீ ஊம்ப என்னடா போறியா அப்பனையவா ஓத்த சொல்லு சீ, ஓத்த. இல்ல உதயநிதி ஒய்ஃப் கிருத்திகாவை போட்டு ஓத்தேன் டோ தெவடியா தூக்கி விடுங்க ஏய் இவனை. ரெக்கார்டு போடு. இறகு இறகு பேச விடுறா. டேய் பேச விடு கீழே இவனை ரெக்கார்டு ரெக்கார்டு போட்டு போட்டு பேசு. ஒன்னும் ஆக போறது இல்ல. பேந்தர் கீழே இவனை ரெக்கார்டு ரெக்கார்டு சத்தம் போடுங்க. விடுங்க விடுங்க. பேச இவனை விடு. ரெக்கார்டு போட்டு என்ன உலகு ஊருக்காக ஊம்பிடவே ஊம்ப வந்த உதயநிதி ஊம்ப வந்த உதயநிதி உதயநிதி ஊருக்காக ஊம்பிடவே ஊம்ப வந்த உதயநிதி அவ்வளவு வெறுப்புல தேவடியா வச்சிருக்காங்க கீழே இஸ்லாமிய போய் பிரச்சனையை சஞ்சய் பேசினா ஊம்பு போ. இருங்க அதான் கீழே போய் பேசினா சஞ்சய் குட்டி குஞ்சா இருப்பான், போய் ஊம்பு போ. அவ்வளவுதான் இவனுங்க அறிவு. இவ்வளவுதான் இவனுங்களுக்கு மக்கள் அக்கறையோ கிடையாது. ஒரு இஸ்லாமியர்கள் நீ கஷ்டப்பட்டிருக்காங்க, தப்பு அக்செப்ட் பண்ணிக்கிறன்ற ஒரு மனப்பான்மை கிடையாது, எதுவுமே கிடையாது. விஜய் திட்டுறியா திட்டும். அவனெல்லாம் ஒரு ஆளு கூதி மயிறு. இவன் யாரு இவன்? திருசா விடுங்க ஊம்ப விடுங்க போறானா விடுங்க. அவன்? ஐயா நிப்பாட்டுங்க. அவன் தான் பேசுறானா விடுங்க பதில் ஜாக் பேசுவான். விடுங்க. அவன் தேவடியா தான் பண்ற அறிவுத்தனம். டேய் தாயோடி. ஏய் ஏய் சபா இறகு சபா. இல்ல ப்ரோ, அவன் அப்படி அறிவு இல்லாம பண்றானா நம்மளும் அதே பண்ணோம், நம்மளும் அப்படி பண்ணோம்னு கிடையாது ப்ரோ. யார் அது? யோ ஜாக்கு, இப்ப நாங்கெல்லாம் மேல திட்ட தெரியாம தான் உட்காந்துருக்கோமா? இல்ல நெக்ஸ்ட் டைம் அந்த விஜய் வந்தானா ஏத்தி விடுங்க, பேச விடுங்க. இல்ல வேணாம், ரெக்வஸ்ட்ல தான் இருக்கான். என்ன அவன் ரொம்ப அபியூஸ் பண்றானே, கேவலமா இல்ல இருக்கு. கேட்டு ஒன்னும் ஆக போறது இல்ல விடுங்க. அதுதான் இது கேட்டுன்னா இவனுங்க இது ஏதோ அவங்க அம்மா அப்பா தெரியாது மூஞ்சி கொடுக்காத மூஞ்ச வச்சுட்டு வந்து இது திட்டுது இந்த புறம்போக்கு. இவன் பேசிட்டுன்ட்டு இதெல்லாம் உள்ள போகுது ஒரு நாள். ஒன்னும் வந்துட்டா மாஸ்க் கட்டிட்டான் அவ்வளவுதான். போயிட்டு மாஸ்க் கட்டிட்டு வந்துட்டேன் அவ்வளவுதான். ஸ்கூல் பசங்க இல்ல இப்ப வந்து டாபிக் டைவர்ட் பண்ணிட்டான். நீங்க பேசுங்க, கண்டினியூ பண்ணுங்க. பெரிய டைவர்ட் ஆவற பெரிய புடிங்கி டைவர்ட் பண்ணி விட்டானா? பேசுறதே ஒரே டாபிக் இல்ல ஹக்கி. இப்போ இவனு என்ன பண்ணானுங்கிறதான் இவனுடைய நிதர்சனமான இதுவே. இதுதான் இவனுங்களோட மனநிலையே. இப்போ ஒரு இஷ்யூவை பத்தி பேசிட்டு இருக்கோம், அங்க என்ன நடந்திருக்கு, இப்ப என்ன பண்ணி ஏன் அங்க வர்ற எல்லாரும் என்ன சொல்லியிருக்காங்க, அதை பத்தி பேசிட்டு இருந்தா ஒண்ணு அதை அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு மனப்பான்மை தெரியாம நடந்துருச்சு, இது ஒரு நாங்க எதிர்பார்க்கல, இது வந்து ஒரு இதான சம்பவம் தான் அப்படின்னு சொல்லணும். இல்லைன்னா அதை வந்து எப்படி இது பண்ணணும், நாங்க இது பண்ணணும் சொல்லி அதுக்கான ஒரு இதாவது சொல்லணும். இப்ப வந்தான் சண்டையாவது போடணும், வந்து சண்டையாவது போடணும். ஏன் உங்க இது நடக்கலையா, இப்படி நடக்கலையா சண்டையாவது போட்டுருக்கோம். இப்ப மேல வந்து ஒண்ணு பண்ணான் பாத்தீங்களா, இதுதான் இவனுடைய லட்சணம். இந்த இதை வச்சுக்கிட்டு தான் இவனுங்க வந்து 26ல ஆட்சி பிடிக்க போகணும்னு சொல்லி திரியிறானுங்க. இதுல அவர் வேற மேடை போட்டு டீசன்ட் பாலிடிக்ஸ், டீசன்ட் அட்டாக், டீசன்ட் அப்ரோச். கேவலமா இது சொல்றதுக்கு. அண்ணன் லாங்குவேஜ்ல இதான் டீசன்ட். இதுதான் டீசன்ட்டாடா? இதுல வந்து இடையில நம்ம பசங்க பூந்து சம்பவம், இதான் சம்பவம் வேற. இதான் உங்க சம்பவமா? பாத்தனே இடையில பூந்து இதுதான் சம்பவம். உனக்கு வெக்கமே இல்லாம அதையும் கட்சி மேடையில வந்து சம்பவம் பண்ணிட்டானுங்கன்னு பேசுவாரு தலைவர். இது என்ன பண்ணுவானுங்க? திட்டினது வந்து விஜய் ஃபேனே இல்லைங்க, திட்டினது திமுக காரன் பைத்தியக்காரன். இதுதான் அவனுக்கு நாளைக்கு சொல்லுவானுங்க. ஆன்லைன்ல இருந்து ஆஃப்லைன் வரைக்கும் எல்லாரும் இதே மாதிரி தான் இருக்காங்க. இல்ல எந்த அளவுக்கு மக்கள் இவனுக்கு இது பண்றானுங்களோ அந்த அளவுக்கு இவனுக்கு வந்து இதுக்கான கண்டிப்பா இதுக்கான பேக் ஃபயர் எல்லாம் அனுபவிப்பானுங்க. விஜய் ஒண்ணும் தெரியாது, ஓட்டு கேட்டு போவானுங்கல்ல அன்னைக்கு இருக்குது செருப்படி. இதெல்லாம் ஞாபகம் வச்சுப்பானுங்க. சாபதேசிய கொள்கையத்துல பெரியார் அம்பேத்கர் வச்சுட்டு மேல வந்து அடுத்தவங்களுக்கு உங்களை அபியூஸ் பண்ணிட்டு இருக்கான் பரதேசி நாய். டேய் இவன் ஒரு அபியூசர். இவன் என்ன பெரியார் அம்பேத்கர் என்ன போலில் மதனே ஒரே நிமிஷம் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ மதனே. நீ வந்து பெரியார் அம்பேத்கர்லாம் நீ விஜயோட முதல்ல ஒப்பிட கூடாது. அந்த நாய்க்கே ஒரு இடமும் தெரியாது பெரியார் பத்தி அம்பேத்கர் பத்தியும், சரியா? இவனுங்களோட எல்லாம் நீ கம்பேர் பண்ணக்கூடாது, ஓகேவா?
இவனுங்களுக்கு கொஞ்சமாவது இப்போ கம்பேர் சொல்றான்ல பண்ணல அரசியல் கி படுத்திட்டாரு. நான் கொள்கையை தான் சொல்றேன் கி நான் அசோசியேட் கொள்கையை தான் சொன்னேன். பண்ணக்கூடாதுன்ற ஓகேவா? கம்பேர் இல்ல, அசோசியேட் பண்ணக்கூடாது. பெரியார் பேர் அம்பேத்கர்னா நீ விஜயோடய முதல்ல அசோசியேட் பண்ணக்கூடாது. இவனுங்களெல்லாம் அது அடுத்துதான் அது, ஓகேவா? இவனுக்கு வார்த்தை சொல்றானுங்கல்ல, அண்ணன் அரசியல் வந்ததுக்கப்புறமா இளைஞர்கள்லாம் அரசியல் பட்டுட்டாங்க, அரசியல் வாய்ப்பு. முதல்ல சிவிலைஸ் பண்ணுங்கடா அவங்கள. பொறுக்கிங்க மாதிரி எகிரி குதிச்சு போறானுங்க, கண்ணாடி உடைக்கிறானுங்க. முதல்ல அவனுங்கெல்லாம் மனுஷனை மாத்துங்க, அதுக்கப்புறமா நீங்க ஒரு அரசியல் படுத்தலாம், பெரியாரை கத்து ஒரு கொடுக்கலாம், அம்பேத்கர் கட்டுப்பாடு இல்ல, ஒரு கோட்பாடு கிடையாது, ஒரு மயிரும் கிடையாது. பொது இடத்துல எப்படி நடந்துக்கணும்னு முதல்ல கத்து கொடுங்க அந்த நாய்களுக்கு. சினிமா விளாடாது குரங்கு மாதிரி தாவிட்டு இருக்கானுங்க. இதுல போலீஸ் வேற பர்மிஷன். நீ கேட்டது 2000 பேர், 1500 பேர், 2000 பேர் கேட்ட 2000 பேருக்கான போலீஸ் எவ்வளவு கொடுக்கணுமோ அது கொடுத்தாச்சு. 10 போலீஸ் 15 போலீஸ் தான் கொடுப்பாங்க. நீ கேட்டது கொடுத்தாச்சு. நீ ஒரு பெரிய புடிங்க மாதிரி இருக்கிற பப்ளிக் எல்லாம் நான் மாஸ்க் கட்டுறேன் பாரு, கூட்டத்தை கட்டுறேன் பாருன்னு நீ இருக்கிற எல்லாரையும் திறந்து விட்டனா, ஃபேன்ஸ் எல்லாம் ஃபுல்லா போனோட செல்ஃபி எடுக்கிறதுக்கு உள்ள அலோவ் பண்ணனா கண்ணாடி உடைக்க தான் செய்வான், ஏறி குதிச்சு போக தான் செய்வான். உனக்கு ஒண்ணு வேணும்னா இப்போ நீ அதுக்கு அனுப்புவி. நீ தானே பண்ண கான்சியஸ் டெசிஷன் தானே அது. இல்ல எடுத்து எல்லாரும் உள்ள உள்ளாங்கிறது கான்சியஸ் டெசிஷன் தானே அது. இல்ல இன்னும் ஒண்ணே ஒண்ணு சொல்லிடுறேன். உங்களோட இல்ல ரசிக இந்த வெறிக்கு நாய் ஏதாவது வந்து பண்ணணும்னா நீ தனியா வச்சு நடத்திக்க, சரியா? மக்களை வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காத. அதுதான் இப்போ ஒண்ணே ஒண்ணு. இந்த நாய் அவங்க கட்சிக்காரங்களை வேற ஊர்ல இருந்து வர வச்சிருக்கான்டா. இல்ல எனக்கு இல்ல பேந்தர் அதான் முதல்லயே bro சொன்னதான் ஆத்திரமா இருக்கு. பேந்தர். இவனுக்கு ரசிக வெறிக்கு நீ பண்றனா ஒரு ரசிகனை வச்சு பண்ணிக்க. அவனுக்கு தான் என்ன பண்ணாலும் வந்து குவிஞ்சிட்டே இருப்பானுங்க, வந்து என்ன பைத்தியக்காரனுங்க, நீ பண்ணாலும் சேர ஈவினிங் மாதிரி பண்ணிட்டு உடைப்பானுங்க, இருப்பானுங்க. என்ன வேணா பண்ணுவானுங்க. ஆமா, நீ நீ அது அங்க மக்களை வச்சுக்கோ. கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி காமெடி எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன்னா இது நல்லா இருக்காதாமா. இவனுங்க ரசிகர்னு உடனே அட்ரஸ் பண்ணாம வருவானுங்க, உடனே கோச்சுப்பானுங்க. இல்ல சபா உடனே வருவானுங்க. திமுக பிரியாணி சண்டை போட்டாங்க, அது சண்டை போட்டாங்க. உன் லட்சணம் என்னன்னு பாருடா முதல்ல. நீ மாற்றுன்னு வந்து வாய வைக்கிறல்ல, உன் லட்சணம் என்னன்னு பாரு. உன்னால ஒரு ஈவெண்ட் இது வரைக்கும் ஒரு ஈவெண்ட் கூட ஒழுங்கா நடக்கும். திமுக பிரியாணிக்கு சண்டை போட்டாங்க, சரி. நீ இப்ப நோன்பு வச்சிருந்தவனை புடிச்சு அலக்கழிச்சு அவன் சோத்த புடுங்கி தின்றிருக்கிய, வெக்கமா இல்ல? ஒருத்தன் ஏற்கனவே நோன்பு வச்சுட்டு நோன்பு திறக்கிறதுக்கு வரான், அவனை போட்டு அவன் வச்சு திங்க வச்சிருந்த சோத்த புடுங்கி தின்னு என்னடா சாதிக்க போறீங்க? அப்படி தின்னாலும் பரவாயில்ல, அதை கீழே வர கொட்டிருக்கீங்க அவனை திங்க விடாம பண்ணிட்டு. சோறு 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 எப்ப பாரு சோறு, அதை தாண்டி வேற எதுவும் யோசிக்க தோணல அவனுங்களுக்கு. செல்ஃபி எடுக்க வந்தானுங்க உள்ள. நீ பாத்தியா விஜய் உட்கார்ந்த உடனே சர நெஞ்சு நின்று செல்ஃபி எடுத்துட்டு இருந்தானுங்க, பைத்தியம் மாதிரி. பைத்தியக்காரன். இவனுங்க எல்லாம் அரசியல் பட்டுட்டாங்க. இதுதான் அரசியல் பட்டுறது இல்ல சபா? இல்ல அரசியல் படுத்துறதுக்கு முன்னாடி முதல்ல அடிப்படையா ஒரு மேனர்ஸ் ஒண்ணு, அதை மட்டும் இது பண்ண சொல்லுங்க. அதுக்கப்புறமா அவனுக்கு அரசியல் படுத்த கத்து தரலாம். ஒரு அடிப்படை நாகரிகம் ஒரு இது எதுவுமே கிடையாது. அந்த இது ஈவ பாருங்களேன், அந்த நடக்கிற அந்த ஒரு வீடியோவும். ஆனா இது அக்கி சொன்ன மாதிரிதான், அக்கி கமெண்ட்ல போட்டிருந்தான். இது இன்னும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்க. 1ஆம் ஆண்டு இதுக்கு கட்சி ஆரம்பிச்சதுக்கு வந்து நிக்க வச்சு சோறு போட்டவனுக்கு இது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. சோறே போடலங்க 1ஆம் ஆண்டுதான். போட்ட பின்னால நின்றுட்டு நானுங்களா இல்லையா? அது 2ஆம் ஆண்டு துவக்கல, மாநாட்டுக்கெல்லாம் சோறே போடல. முதல் மாநாடு வந்து கக்கூஸ் தண்ணி கொடுத்து, கக்கூஸ் தண்ணி மட்டும் தான் குடிச்சிட்டு போனாங்களே தவிர்த்து சாப்பாடுலாம் நீங்களே சாப்பிட்டு. மாநாடு நடத்தி ஒரு ஆண்டு நிறைவு தானே நடத்தினானுங்க சோறு போட்டது. அட்லீஸ்ட் அதிமுக காரணங்களாவது, அதிமுக காரணம் புலிஸ் வராது போட்டானுங்க. YMCA நடத்திட்டுதான் இவனுக்கு வந்து இன்னமும் மசூதிக்குள்ள நடத்துற மாதிரி ஆண்கள் தனியா பெண்கள் தனியா உட்கார வச்சு சீன் கட்டிட்டு இருந்தாங்க. பெண்களை உள்ள அனுமதியே கிடையாதுண்ணா, நீங்க வேற. இல்ல தனியா படுதா போட்டுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, திரை கட்டி இருந்தாங்க. பாதி பேரை உள்ளே விடல ஆக்சுவலி. இல்ல இஃப்தார் விருந்துனா என்ன நடக்கும்? ஒரு பகுதியில அந்த பகுதியில இருக்கிறவங்க வர சொல்லுவாங்க, அந்த இருக்கிற மக்களோட சொல்லுவாங்க. ஒவ்வொருவரையும் அங்க வந்து அங்கங்க இருக்கிறவங்க அவங்கவுங்க நீங்க பண்ணுங்கப்பா, கட்சி ஆளுங்க நீங்க அங்கங்க செய்யுங்க, அங்கங்க பொறுப்புல இருக்கிறவரு நீ அங்க இருக்கிற இஸ்லாமிய சகோதரர்களோட நோன்பு கஞ்சி ஃபங்க்ஷன் நடத்துங்கன்னு சொல்லுவாங்க. இப்படிதான் எல்லா கட்சியிலையும் நடத்துவாங்க.
இதே இல்ல அதுதான் மாவட்டத்துக்கு 5 கணேஷ் பேரு ஒரே இதையும் நிமிஷம். பாருங்க, கன்னியாகுமரி ரோட்ல ஒரு ஒரே நிமிஷம். ஸ்டபா மேல பொண்ணு போட்ட வந்துருச்சா பாருங்க. வந்துருச்சு, பாலிமர். அது ப்ளே பண்ணவா? ஆமா. அது பாருங்க. அதை ப்ளே பண்றதுக்கு இல்ல, அது நடக்கிறது மட்டும் பாருங்க. ஐயோ அதுதான் இல்ல இது அது ஒரு நான் வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா வெறுப்பு தான் வரும். அவங்க பண்ணி வச்சுக்கிற வேலை எல்லாம். இல்ல ரொம்ப ஒஸ்டா இருக்கு. ஒரு வீடியோ ரொம்ப ஒஸ்டா போயிட்டு இருக்கு. இப்ப மேல ஒரு லேடி இருக்காங்க பாருங்க, அந்த வீடியோ பாருங்க தயவு செஞ்சு. எனக்கு பக்கு காட்டல, நீங்க வந்துருங்க நினைக்கிறேன், பாருங்க. குடுக்க போறாங்க. லைனா தான வந்தீங்க, வாங்குங்க. ஏன் அடிச்சுக்கிறீங்க? உள்ள ஒரு பொம்பளை போறேன்னு தெரியுதுல, ஏன் தள்ளுறீங்க? உங்க அக்கா தங்கச்சி எல்லாம் அப்படிதானே இருக்காங்க. ஏன் நீங்களே இப்படி இருக்கீங்க? தளபதி மட்டும் இருந்தா மட்டும் ஏன் நடிக்கிறீங்க? நேர்மையா இருங்க, நேர்மையா பண்ணுங்க, சொல்லுங்க. டிவிக்கு அராஜகம் பண்ணணும் பண்றீங்க, நியாயமா நடந்துக்க மாட்டீங்க. உங்க அக்கா தங்கச்சிங்க தானே நாங்களா? நீங்களே இருக்கீங்க தானே வரோம். நீங்க இருக்கீங்க தானே வரோம். நீங்களா இருக்கீங்க தானே வரோம். நீங்க பாத்துக்கணும், நீங்க பாத்துக்கிட்டு தானே நாங்க வரோம். கிறுக்கு சைக்கோங்களா இருக்கானுங்களே. பண்றீங்க. டிவிக்கு நல்ல கட்சிமா, டிவிக்கு நல்ல கட்சி. இல்ல முன்தசி நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு. இது ஒண்ணுதான், இது மாதிரி நிறைய பாலிமர்ல போட்டிருக்கானுங்க. அந்த அம்மா பிரச்சனைய சொல்லிட்டு இருக்காங்க. மைக்க புடுங்கி டிவிக்கேன்னு பைத்தியக்கார. இந்த இப்ப ஒருத்தன் வந்தான்ல விஜேன்ட்டு, அதான் அவன் ரசிக பண்ணான்ல வெறி அப்படிதான் பேசிட்டு இருக்கும். இருக்கும்போது சைக்கோ. ஏய் இவனுங்க பஜ்ரங் தளோட மோசமான கொடூரங்களா இருக்கானுங்கடா. ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு கத்துவானுங்க தெரியுமா? யாராவது பெண்கள் பேசிட்டு இருக்கும்போது அந்த வாய் அடைக்க பக்கத்துல போய் அதை விட மோசமா இருக்கானுங்க இவனுங்க. பாரத் மாதா கி ஜெய். அதேதான் அந்த டோன்ல தான் வரானுங்க. போனார்ல, ஆமா பண்ண பண்ணல. யாருக்கும் ஒண்ணு ஆயிடுச்சுன்னா யாருக்கு கெட்ட பேரு? தளபதி வந்தாரு, இது மாதிரி ஆயிடுச்சு பின்னாடி தான் எல்லாரும் பேசுவாங்க. பேசுறதுக்கு வாயா இல்ல சொல்லுங்க. தளபதி மேல வரும் பழி. நீங்க அப்படியே பண்றீங்களா? இப்ப அந்த அம்மாவை டிசோன் பண்ணிடுவாங்க இவங்க எங்க கட்சியில் நினைக்கிறவனுங்க. மாட்டீங்க யாருமே. அதான் எனக்கு கோவம் வருது. நீங்க பண்ற தப்புக்கு தளபதி மேல் பண்ற தப்பு வரும். ஏன் உங்களுக்கு அதெல்லாம் புரியலையா? சொல்லுங்க.